விஷயம் சொன்னீங்க. திமுகவில் வந்து என்ன வளம் அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை. தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே இன்றைக்கு முதலிடத்தில் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி. தொழில் முதலீடு ஊக்குவிப்புக்கான மாநிலத்தினுடைய பட்டியலில் முதலிடம். முடிச்சறேன். எல்லாத்துலயும் முதலிடம் தான். தனிநபர் வருமானத்துல இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்கள் பட்டியலில் 2வது இடம், ஒட்டுமொத்த அளவில் முதலிடம். தேசிய சராசரியை விட 3 ரூபாய் அதிகம் எடுத்திருக்கிறது. அதை போலவே வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பெண்கள் அதிகமாக வேலை பார்ப்பது எப்படி, 62% பெண்கள் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே ஏறக்குறைய 2.5 லட்சம் கோடி முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஏறக்குறைய 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த மாநிலம்தான். கல்வியில தொடக்க கல்வியில சுதந்திர இந்தியாவிலேயே 99.9 என்ரோல்மெண்ட் ரேஷியோவை உருவாக்குனது திராவிட மாடல் ஆட்சி தான். உயர்கல்வி சேர்க்கை விகிதம், சுகாதாரத்துறையில் 0 டெத் அப்படிங்கிற அந்த குழந்தை பிறப்பு விகிதத்தில் இறப்பு இருக்குல்ல, அது நீங்க இப்படி கையாட்டலாம். இதெல்லாம் நீங்க யாருக்கிட்ட போய் கேட்கணும்னா உங்க பஞ்சாயத்து இருக்காப்புல அமித்ஷா, அவருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிதி ஆயோக் கிட்டயும் போய் கேட்டு இப்படி வட சுடுறது யாருன்னு கேளுங்க. ஆம்புலன்ஸையே நான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவ்வளவு தரவுகள் நான் பேசுறேன்ல, உங்கள்கிட்ட ஏன் பேசுறேங்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸ்ல போறதை பார்க்கறதுக்கு தெரியாத தற்குறியை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் நாங்க இவ்வளவு புள்ளி வரும் சொல்றோமே எங்களுக்கு வருத்தமா இருக்கு. எங்க தலைவர் பட்டியலிடுறார். இந்த பட்டியல் எல்லாருமே வச்சிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை உயர்த்தி பிடித்திருக்கிறோம். தன்னுடைய சொந்த மகனுக்காகவோ சம்பந்திக்காகவோ அந்த அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் அடகு வைத்தவர் தான் இந்த 11 தோல்வி அடிமை பழனிசாமி. அத பக்குவமா சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.